நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர். இத்தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்போம். விஸ்வநாதன், வணக்கம். இலங்கை கடற்படையின் இந்த கைது நடவடிக்கை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். விஸ்வநாதன், வணக்கம். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்று நெடுந்தீவு வரை மீன்பிடித்து கொண்டிருந்த போது அப்போதைக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லைதானி மீன்பிடித்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்து தமிழக மீனவர்களின் விசைப்படை விரட்டி பிடிக்க முற்பட்ட போது தமிழக மீனவருடைய விசைப்படைக்கு இலங்கை கடற்படை ரோந்து கப்பலும் மோதியது. இது எதிர்பாராத விதமாக மோதிய இந்த விபத்தில் இலங்கை கடற்படை சேர்ந்த ஒரு மாலுமி கடலில் தவறி விழுந்து உடனடியாக பலகட்ட தகவல் வெளியானது. இந்த நிலையில் எல்லை தாண்டி குற்றச்சாட்டிலிருந்து ஒரு விசைப்படையும் அதில் இருந்த 10 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து விசாரணைக்காக காங்கிரஸ் கடற்படை முகாமில் அழைத்து சென்றுள்ளார். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையானது தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி குற்றச்சாட்டு கைது செய்யப்படுவதும் அவருடைய உடைமைகளையும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. இதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என தமிழக கடலோர பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.